முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தலைமைச் செயலகத்தில் காணொலி காட்சி மூலம் உயர்கல்வித்துறையின் சார்பில் 527 கோடியே 97 லட்சத்து 26,000 ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள புதிய அரசு பொறியியல் கல்லூரி உள்ளிட்ட கல்லூரி கட்டடங்கள் மற்றும் பல்கலைக்கழக கட்டடங்களை திறந்து வைத்ததுடன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி கட்டடங்களுக்கும் பல வகை தொழில்நுட்ப கல்லூரியின் பட்டறை கட்டடத்திற்கும் அடிக்கல் நாட்டினார். தமிழகத்தில் உள்ள ஏழை எளிய மக்கள் உயர்கல்வி கற்று அதன் மூலம் வேலைவாய்ப்பினை பெற்று வாழ்வில் சிறப்பான நிலையை அடைய வேண்டும் என்ற நோக்கில் இதுவரை முன் எப்போதும் இல்லாத வகையில் கடந்த 4 ஆண்டுகளில் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் 4 அரசு பொறியியல் கல்லூரிகள், 11 அரசு பலவகை தொழில்நுட்ப கல்லூரிகள், 38 அரசு மற்றும் பல்கலைக்கழக உறுப்பு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள் என மொத்தம் 53 கல்லூரிகளை முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அமைத்துக் கொடுத்துள்ளார். முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா மேற்கொண்ட பல்வேறு நடவடிக்கைகளின் காரணமாக தமிழகத்தில் உயர்கல்வியில் மாணவர் மொத்த சேர்க்கை விகிதத்தை 42% உயர்த்தி சாதனை புரிந்துள்ளார். தேனி மாவட்டம் போடிநாயக்கனூரில் 3,86,947 சதுர அடி கட்டட பரப்பளவில் கல்வி நிர்வாக கட்டடங்கள், பட்டறை, மாணவ மாணவியர் விடுதிகள் உள்ளிட்ட வசதிகளுடன் 54 கோடியே 8,98,000 ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள புதிய அரசு பொறியியல் கல்லூரியை முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா நேற்று தலைமைச் செயலகத்தில் காணொலி காட்சி மூலமாக திறந்து வைத்தார். தஞ்சாவூர் மற்றும் தருமபுரி மண்டல கல்லூரி கல்வி இணை இயக்குநர் அலுவலகங்கள், திருச்சிராப்பள்ளி மாவட்டம் ஸ்ரீரங்கத்தில் 60 கோடியே 10 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டிலும், தஞ்சாவூர் மாவட்டம் செங்கிப்பட்டியில் 49 கோடியே 38 லட்சத்து 72,000 ரூபாய் மதிப்பீட்டிலும், தருமபுரி மாவட்டம் செட்டிக்கரையில் 49 கோடியே 38 லட்சத்து 72,000 ரூபாய் மதிப்பீட்டிலும் கட்டப்பட்டுள்ள அரசு பொறியியல் கல்லூரிகளின் நிர்வாக அலுவலக கட்டடம், வகுப்பறைகள், ஆய்வகங்கள், வரைவுக்கூடம், விடுதிகள், கலையரங்கம், குடியிருப்பு கட்டடங்கள் சேலம் அரசு பொறியியல் கல்லூரியில் 3 கோடியே 30 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டிலும், கோயம்புத்தூர் அரசு பொறியியல் கல்லூரியில் 3 கோடியே 42 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டிலும் கட்டப்பட்டுள்ள சமூக திறன் மேம்பாட்டு மையம் மற்றும் மகளிர் விடுதி, கோயம்புத்தூரில் உள்ள அண்ணா பல்கலைக்கழகத்தின் மண்டல மையத்தில் 40 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள நிர்வாக, வகுப்பறை மற்றும் விடுதி கட்டடங்கள், அண்ணா பல்கலைக்கழகத்தை சார்ந்த கடலூர் மாவட்டம் பன்ருட்டியில் உள்ள பொறியியல் கல்லூரியில் 5 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள மாணவர் விடுதி, திண்டுக்கல் மாவட்டம் சில்வார்பட்டியில் உள்ள பொறியியல் கல்லூரியில் 10 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள மாணவர் மற்றும் மாணவியர் விடுதிகள், கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் உள்ள பொறியியல் கல்லூரியில் 10 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள மாணவர் மற்றும் மாணவியர் விடுதிகள், புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடியில் 7 கோடியே 25 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டிலும், விருதுநகர் மாவட்டம் சிவகாசியில் 7 கோடியே 25 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டிலும், நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்தில் 7 கோடியே 97 லட்சத்து 50,000 ரூபாய் மதிப்பீட்டிலும் கட்டப்பட்டுள்ள அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளின் நிர்வாக அலுவலக கட்டடம், வகுப்பறைகள், நூலகம், கருத்தரங்க கூடம், ஆய்வக கட்டடங்கள், தருமபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டியில் 7 கோடியே 25 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டிலும், சேலம் மாவட்டம் எடப்பாடியில் 7 கோடியே 25 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டிலும் கட்டப்பட்டுள்ள பெரியார் பல்கலைக்கழக உறுப்பு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளின் நிர்வாக அலுவலக கட்டடம், வகுப்பறைகள், நூலகம், கருத்தரங்க கூடம், ஆய்வக கட்டடங்கள், பெரம்பலூர் மாவட்டம் வேப்பூரில் 7 கோடியே 25 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள பாரதிதாசன் பல்கலைக்கழக உறுப்பு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் நிர்வாக அலுவலக கட்டடம், வகுப்பறைகள், நூலகம், கருத்தரங்க கூடம், ஆய்வக கட்டடங்கள், புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டை, விழுப்புரம் மாவட்டம் சங்கராபுரம், அரியலூர் மாவட்டம் கீழப்பழூர், தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி, மதுரை மாவட்டம் முசிலம்பட்டி மற்றும் செக்கானூரணி ஆகிய இடங்களில் அமைந்துள்ள அரசு பலவகை தொழில்நுட்ப கல்லூரிகளுக்கு தலா 13 கோடியே 96 லட்சத்து 50,000 ரூபாய் வீதம் 83 கோடியே 79 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள நிர்வாக அலுவலக கட்டடம், வகுப்பறைகள், கலையரங்கம், வரைவுக்கூடம், கருத்தரங்க கூடம், பட்டறை, விடுதிகள், ஆய்வக கட்டடங்கள், கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரையில் 14 கோடியே 38 லட்சத்து 38,000 ரூபாய் மதிப்பீட்டிலும், வேலூர் மாவட்டம் ஜோலார்பேட்டையில் 14 கோடியே 38 லட்சத்து 48,000 ரூபாய் மதிப்பீட்டிலும், திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறில் 32 கோடியே 51 லட்சத்து 98,000 ரூபாய் மதிப்பீட்டிலும் கட்டப்பட்டுள்ள அரசு பலவகை தொழில்நுட்ப கல்லூரிகளின் நிர்வாக அலுவலக கட்டடம், வகுப்பறைகள், கலையரங்கம், வரைவுக்கூடம், கருத்தரங்க கூடம், பட்டறை, விடுதிகள், ஆய்வக கட்டடங்கள், காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகத்தின் தொண்டி வளாகத்தில் 1 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள கடலியல் மற்றும் கடலோரவியல் துறைக்கான பட்ட மேற்படிப்பு மாணவர் விடுதி, திருச்சிராப்பள்ளி பாரதிதாசன் பல்கலைக்கழக வளாகத்தில்
1,55,00,000 மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள கலையரங்கம், 1,57,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள நூலகம் மற்றும் பொது கருத்தரங்க கூடம், 44 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள உள் விளையாட்டு அரங்கம் மற்றும் தஞ்சாவூர் மாவட்டம் ஒரத்தநாட்டில் அமைந்துள்ள பாரதிதாசன் பல்கலைக்கழக உறுப்பு கல்லூரியில் 80 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள மாணவியர் விடுதி, திருநெல்வேலி மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழக வளாகத்தில் 1,67,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள கணக்குத்துறை கட்டடம், 3 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள நூலகம், 35 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள நலவாழ்வு மையம் மற்றும் பல வகை பயன்பாட்டு கூடம், 1,10,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள ஆங்கிலத்துறை கட்டடம், 1,50,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள புள்ளியியல் துறை கட்டடம் மற்றும் ஆழ்வார்குறிச்சியில் சுற்றுச்சூழல் அறிவியலுக்கான ஸ்ரீ பரமகல்யாணி மையத்தில் 75 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள விடுதி கட்டடம் என மொத்தம் 487,71,76,000 ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள கல்லூரி மற்றும் பல்கலைக்கழக கட்டடங்களை முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா திறந்து வைத்தார். திருநெல்வேலியில் 1,61,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட உள்ள கல்லூரி கல்வி மண்டல இணை இயக்குநர் அலுவலக கட்டடம், ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடானையில் 7,25,00,000 ரூபாய் மதிப்பீட்டிலும், கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் 7,97,50,000 ரூபாய் மதிப்பீட்டிலும், பெரம்பலூர் மாவட்டம் வேப்பந்தட்டையில் 7,25,00,000 ரூபாய் மதிப்பீட்டிலும் கட்டப்பட உள்ள அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளின் நிர்வாக மற்றும் வகுப்பறை கட்டடங்கள், திருச்சிராப்பள்ளி மாவட்டம் லால்குடியில் 7,25,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட உள்ள பாரதிதாசன் பல்கலைக்கழக உறுப்பு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி கட்டடங்கள், ஈரோடு மாவட்டம் மொடக்குறிச்சியில் 7,25,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட உள்ள பாரதியார் பல்கலைக்கழக உறுப்பு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி கட்டடங்கள், மதுரையில் 1,67,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட உள்ள தமிழ்நாடு பலவகை தொழில்நுட்ப கல்லூரியின் பட்டறை கட்டடம் என மொத்தம் 40,25,50,000 ரூபாய் மதிப்பீட்டிலான கல்லூரி கட்டடங்களுக்கு முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அடிக்கல் நாட்டினார். முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்களால் உயர்கல்வித்துறையின் சார்பில் திறந்து வைக்கப்பட்டதும் அடிக்கல் நாட்டப்பட்டதுமான கட்டடங்களின் மொத்த மதிப்பு 527,97,26,000 ரூபாயாகும். இந்த நிகழ்ச்சியில் நிதி மற்றும் பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு ஓ பன்னீர்செல்வம், ஊரக தொழில்கள் மற்றும் தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் திரு ப மோகன், உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு பி பழனியப்பன், தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு முக்கூர் என் சுப்பிரமணியன், தலைமைச் செயலாளர் திரு கு ஞானதேசிகன், தமிழ்நாடு அரசு ஆலோசகர் திருமதி ஷீலா பாலகிருஷ்ணன், உயர்கல்வித்துறை செயலாளர் செல்வி அபூர்வா மற்றும் அரசு உயர் அலுவலர்கள் கலந்து கொண்டனர்.